இந்த கிரைம் சம்பவத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுல அது ஆணோ பெண்ணோ இல்ல குழந்தைகளோ இல்ல பெரியவங்களோ யாராவது ஒருத்தர் காண போயிட்டாங்க, வர வேண்டிய நேரத்துக்கு வரல, அவங்களுக்கு ஏதாவது நடந்திருக்குன்னு உங்களுக்கு சின்ன சந்தேகம் இருந்தா கூட நீங்க நேரத்தை வீண் பண்ணாம உடனடியா காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்க தேடிட்டு இருக்க அந்த நபருக்கு மிகப்பெரிய உதவி தேவைப்படுது அப்படின்னா அது காவல்துறையினால ரொம்ப சுலபமா பண்ண முடியும். அந்த உயிரை காப்பாத்துறதுக்கு நீங்க எடுக்கிற அந்த முடிவே காரணமா இருக்கும். அவங்க எங்கேயாவது வெளில போயிருக்காங்க, போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா கூட காவல்துறைக்கு நீங்க போறது ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது. அவங்க அதனால உங்களை பனிஷ் பண்ண போறதும் கிடையாது. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு நம்ம எடுக்கிற மிகப்பெரிய முயற்சி. சரி, நேரடியா இந்த குற்ற சம்பவத்துக்குள்ள போகலாம். பிப்ரவரி 2, 2015 உத்தரப்பிரதேச மாநிலத்துல லக்னோ நகர்ல விருந்தாவன் யோஜனா அப்படிங்கிற பகுதியில ஷாஹித் பாத் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியில வேலைக்கு போயிட்டு சனியா 4 மணிக்கு ஒரு நபர் வீடு திரும்பிட்டு இருக்காரு. அப்படி அவருடைய ஸ்ட்ரீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு குப்பத்தொட்டி இருக்குது. அந்த குப்பத்தொட்டி பக்கத்துல ஒரு 4 நாய் நின்று பயங்கரமா குறைச்சிக்கிட்டு ஒண்ணு கடிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த 4 நாய் ஏன் சண்டை போட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு நடுவுல ஒரு பாலித்தீன் கவர் கருப்பு கலர்ல கிடக்குது. அந்த கவருக்காக தான் 4 நாய் பயங்கரமா குறைச்சி கடிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த நாயை கிராஸ் பண்ணி நம்ம எப்படி போறது அப்படின்னு தயங்கி நின்றவர் இந்த பாலித்தீன் கவரை பார்த்ததும் அதை இன்னும் உத்து பார்க்கிறார். அப்போதான் அவர் பீதியில உறைஞ்சு போகிறார். அந்த கவருக்குள்ள என்ன கடந்துச்சு அப்படின்னா மனித தொடை பகுதி வெட்டப்பட்டு அதுக்குள்ள கடந்தது. இதை பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சியில பீதியானவர் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்குறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் சஞ்சய் சர்மா தலைமையில ஒரு டீம் அங்க வர்றாங்க. வந்தவங்க இந்த பாலித்தீன் கவர்ல இருக்கிற தொடை பகுதியை எடுக்கிறாங்க. அவங்க இந்த இடத்துல விசாரணை பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்துல இந்த குப்பத்தொட்டில இருந்து 300 மீட்டர் தாண்டி இன்னொரு குப்பத்தொட்டில இதே மாதிரி நாய்கள் கூட்டமா இருக்கிறதையும் அங்க ஒரு பாலித்தீன் கவர் கிடக்கிறதையும் பப்ளிக் வந்து சொல்றாங்க. இந்த போலீஸ் டீம் அங்கேயும் போகும்போது இங்க கடந்த மாதிரியே அங்கேயும் ஒரு கருப்பு கலர் பாலித்தீன் கவர்ல மனித உடலான கை பகுதி இருக்குது. இந்த தகவல் அந்த ஸ்டேட் முழுவதும் பரவி மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்குது. இந்த 2 குப்பத்தொட்டி மட்டும் இல்லைங்க, அந்த பகுதியில இருந்து 6 குப்பத்தொட்டிகள்ல இதே மாதிரியான மனித உடல் பாகங்கள் 6 கருப்பு பிளாஸ்டிக் கவர்ல கட்டப்பட்டு கடந்தது. எல்லாமே நாய்கள் குதறி போட்டு கடந்தது. போலீஸ் டீம் வந்து இந்த எல்லா மனித பாகங்களையும் எடுத்து அதை ஒன்று சேர்த்து அட்டாப்சிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அட்டாப்சி ரிப்போர்ட்ல என்ன வருதுன்னா இது ஒரு பெண் உடல் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் அதிர்ச்சியான ஒரு தகவல் என்னன்னா இந்த பெண் உடலை அந்த பெண் இறக்கிறதுக்கு முன்னாடியே வெட்டி இருக்காங்க. சுய நினைவுல இருக்கும் போதே வெட்டி இருக்காங்க. சரி, இந்த உடல் பாகங்கள் யாருடையது, இந்த பெண்ணை ஏன் இப்படி கொலை பண்ணாங்க, இந்த பெண் ஏதாவது குற்றம் செஞ்சாங்களா அப்படிங்கிற ரீதியில விசாரணையை துவங்குவாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த டேட்ல பிப்ரவரி 2, பிப்ரவரி 1 இந்த நாட்கள்ல ஏதாவது ஒரு பெண் காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு எல்லா ஸ்டேஷனுக்கும் தகவல் அனுப்புறாங்க. அப்படி அனுப்புனதுல ஒரு ஸ்டேஷன்ல இருந்து 19 வயது பெண் ஒன்று காணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குற தகவல் வருது. அமினாபாத் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன். உடனடியா இந்த டீம் அங்க போறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸை வர வச்சு பேசுறாங்க. அப்படி அந்த பேரண்ட்ஸ் சொன்ன தகவல் என்னன்னா பிப்ரவரி 1, 2015 ஒரு வீட்டுல 1 மணிக்கு அந்த பெண் பேரு கௌரி ஸ்ரீவஸ்தவா. இவங்க ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட். இவங்க அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்காங்க. 1 மணிக்கு உங்க அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அம்மா நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணிக்கு கிளம்புறாங்க. அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா அன்னைக்கு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அப்படி அந்த பெண் வெளில கிளம்புன அந்த நேரத்துல அம்மா வேகமா வீட்டுல இருந்து ஓடி வந்து உங்க கையில ஒரு கவர்ல தைக்கக்கூடிய துணியை கொடுத்துட்டு போற வழியில நம்ம டெய்லர்ட்ட கொடுத்துட்டு போயிருமா, ஈவினிங் வரும்போது வாங்கிட்டு வந்துரு அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. ஓகேன்னு சொன்ன அந்த பெண் அந்த கவரை வாங்கிட்டு போனாங்க. அப்படி போன பெண் வழக்கமா அவங்க எங்க போனாலும் 4, 4:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு திரும்பிடுவாங்க. அம்மா பொண்ணை காணமே அப்படின்னு சொல்லி அவங்க கௌரிக்கு ஃபோன் பண்றாங்க. கௌரியோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப். 4 மணிக்கு ட்ரை பண்ணாங்க, 4:15 ட்ரை பண்ணாங்க, 4:30 ட்ரை பண்ணாங்க, 5 மணிக்கு ட்ரை பண்ணாங்க. இடைப்பட்ட அந்த நேரத்துல மகளுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனதும் இவங்களுக்கு சின்ன பதட்டம் ஆரம்பிக்குது. உடனடியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. எந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்களோ, யாரு கூட கௌரி போயிருக்கிறதுக்கான சூழல் அந்த வாய்ப்பு இருக்கோ அவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விசாரிக்கும் பொழுது இல்லையே கௌரி நாங்கள் பார்க்கல அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இப்போ ரொம்ப பதட்டம் ஆயிட்டாங்க. உடனடியாக தன்னுடைய கணவருக்கு ஃபோன் பண்ணா அவர் ஆஃபீஸில் இருக்காரு. இந்த மாதிரி மகளை காணுங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, ஏமா இதெல்லாம் ஒரு விஷயமா, 5 மணி தான் ஆகுது, வந்துருவா, சின்ன பிள்ளையா அவரு லா ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதை சாதாரணமாக எடுத்துக்கிறார். இப்போ 5:30 மணிக்கு வீட்டுக்கு வர்றார். அது வரைக்கும் மகளை காணா. இப்போ அப்பாவுக்கும் சின்ன பதட்டம் வருது. உடனடியா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து எல்லா நண்பர்களுக்கும் ஃபோன் பண்றாங்க. ரிலேஷன் வீட்டுக்கெல்லாம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாருக்கும் போய் பாக்குறாங்க. காலேஜுக்கு போய் விசாரிக்கிறாங்க. யாருக்குமே கௌரி எங்க போனாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை. உடனடியா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து டெய்லர் கடைக்கு போயிட்டு நீங்க கௌரி வந்தாளா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு டெய்லர் சொல்றாரு 1:30 மணிக்கு வந்தாங்க, வந்துட்டு நீங்க தைக்க கொடுக்க சொன்னதா துணியை கொடுத்துட்டு 1:30 மணிக்கெல்லாம் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை, நான் தச்சு வச்சுட்டேன் அப்படின்னு அவர் தகவல் சொல்றாரு. தொடர்ச்சியா கௌரிக்கு கால் பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஒரு முறை போன் வந்து சுவிட்ச் ஆன் ஆகிருக்குது. கால் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ரிங் போயிருக்குது.
ஆப்போசிட்ல இருந்து ஒரு ஆண் எடுத்து அந்த நம்பரை பேசியிருக்கிறாப்ல. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உங்க பெண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நாங்க தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல் பேரை சொல்றாங்க. அம்மாவும் அப்பாவும் பதறி அடிச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் தேடி பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல இல்ல. மறுபடியும் பொண்ணுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அதே நபர் கால் அட்டன் பண்ணிருக்கான். இப்போ சொல்லியிருக்கான், உங்க பெண்ணுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணியாச்சுங்க, உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாச்சு, போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்கான். வீட்டுக்கு ஓடி வந்து பார்த்திருக்காங்க. இந்த பெண் வீட்டுல இல்ல அப்படிங்கிறதும், என்னுடைய மகளை யாரோ கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு பயந்து போனவங்க இப்பதான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்ட போலீஸ் உடனடியா விசாரணையில இறங்குறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது கௌரிக்கு ரொம்ப க்ளோஸா இருந்த எல்லா ஃப்ரெண்டுகிட்டையும் விசாரிக்கிறாங்க. உங்க கூட வந்தாங்களா, மாலுக்கு போனாங்களா, சினிமாவுக்கு ஏதாவது போனாங்களா அப்படின்னு. எங்கேயுமே போகல. இந்த பெண்ணை கடைசியா பார்த்தது டெய்லர் தான் 1:30 மணிக்கு அப்படிங்கிற தகவல் தெரிய வருது. நேரடியா டெய்லர்கிட்ட போயிட்டு, நீங்க இங்க வரும்போது அந்த பெண் எப்படி இருந்துச்சு, யாராவது கூட வந்தாங்களா அப்படிங்கிற எல்லா தகவலையும் விசாரிக்கிறாங்க. யாரும் கூட வரல, அந்த பெண் தனியா தான் வந்து துணியை தைக்க கொடுத்துருக்காங்க, தனியா தான் வெளியில போனாங்க அப்படின்னு டெய்லர் சொல்லிடுறாரு. இப்போ இந்த பெண்ணுடைய கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணும்பொழுது இந்த பெண் 6 மாசத்துல ஏகப்பட்ட நபர்களோட பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் தெரிய வருது. உடனடியா போலீஸ் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட கேட்கறாங்க, இந்த பெண்ணுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்காங்களா அப்படின்னு. இல்ல, படிக்கிற பொண்ணு, அந்த பெண்ணுக்கு போய் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு நீங்க கேக்குறீங்களே, எங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க அப்படின்னு அப்பா அம்மா சொல்றாங்க. ஆனா கால் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிற விவரம் என்னன்னா, 6 மாசத்துல அந்த பெண் வந்து நிறைய ஆண்கள் கூட பேசியிருக்கு. அதாவது எண்ணிக்கையில சொல்ல முடியாத அளவுக்கு பேசிட்டு இருந்திருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. அதுலயும் குறிப்பா ஒரு சில நபர்களுக்கு ரெகுலரா கான்டாக்ட்ல இருந்திருக்குது. அதுல ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணா, அவன் சொல்றான், நான் வந்து இந்த பெண்ணுடைய லவ்வருங்க, நான் இப்ப பாம்பேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். பிப்ரவரி 2 அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க, பிப்ரவரி 1 அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரிக்கும் பொழுது நான் பாம்பேல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அவன் சொன்னது உண்மையா அப்படின்னு அவங்க ஆஃபீஸ்லயும் செக் பண்றாங்க, அவனுடைய மொபைல் டவரையும் செக் பண்றாங்க. அவன் பாம்பேல தான் ஒர்க் பண்ணியிருக்கான், நானும் சில பல மாதங்களா நான் ஊருக்கு வரவே இல்லை, என்னுடைய லவர் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு அந்த பையன் சொல்றான். இப்போ இந்த பெண்ணுடைய கேரக்டர் போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பெண் நிறைய ஆண்கள் கூட பழகிட்டு இருக்கிற ஒரு பெண், வீட்டுக்கு தெரியாம இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இந்த பெண் எங்க போயிருப்பாங்க அப்படிங்கிற அடுத்த கட்ட விசாரணையை முன்னெடுக்க முடியல போலீஸ்னால. அதுக்கான எந்த லீடுமே கிடைக்கல. கடைசியா அவங்க இந்த டெய்லரிங் ஷாப்புக்கு தான் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னால டெய்லர் ஷாப்புக்கு முன்னாடி சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு அவங்க செக் பண்ணும்போது தான் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் மாட்டிக்கிச்சு. எதிர்த்த கடையில சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. அதுல இருந்த ஃபுட்டேஜ் அவன் செக் பண்ணும்போது தான் டெய்லர் கடைக்கு முன்னாடி ஒரு பையன் பைக்ல ஹெல்மெட்டோட நின்றுட்டு இருந்திருக்கான். அந்த பைக்ல தான் வெளியில வந்த கௌரி ஏறி போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிய வருது. ஆனா அந்த துரதிருஷ்டவசமா அந்த பையன் யாரு அப்படிங்கிறது முகத்துல கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா ஹெல்மெட் போட்டிருக்கான். அந்த பைக்கோட நம்பரையும் எடுக்க முடியல, சிசிடிவி கேமரால தெளிவா இல்லை. ஆனா பைக் என்ன மாதிரியான பைக் அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிய வருது. உடனடியா என்ன பண்றாங்கன்னா, இந்த பைக் மாடல், ஹெல்மெட்டோட போட்டோ, இது ரெண்டையும் எடுத்துக்கிறாங்க. கடைசியா ஒரு நபர் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசினாங்கல்ல, அந்த டவர், பெண்ணுடைய போன் டவர் காட்டின அந்த ஏரியாவுக்கு போயிட்டு, இந்த பைக்கை நீங்க பாத்திருக்கீங்களா, இந்த ஹெல்மெட் போட்டிருக்கிற நபரை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கையும் ஹெல்மெட்டையும் வச்சுட்டு என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி தெருவா போலீஸ் டீம் போய் செக் பண்ணும் பொழுது ஒரு ஏரியாவில் இந்த பைக் நிப்பாட்டி இருக்கிறத பார்த்துட்டாங்க போலீஸ். உடனடியா அங்க இருக்கிற தெருவாசிகள்கிட்ட இந்த பைக் யாருக்கு சொந்தம் அப்படின்னு விசாரிக்கும் பொழுது அவங்க இந்த 3வது ஃபிளாட்ல இருக்கிற ஒரு பையனுடைய தான் அப்படின்னு ஒரு வீட்டை அடையாளம் கட்டுறாங்க. போலீஸ் அங்க போகிறாங்க, பெல் அடிக்கிறாங்க. உயரமா ஒல்லியா ஒரு பையன் வந்து கதவை திறக்கிறான். போலீஸ் 2 பேரும் உள்ளுக்குள்ள போயிட்டு இவங்க ரொம்ப கேஷுவலா இங்க யார் யார் தங்கியிருக்கீங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு விசாரிக்கிறாங்க. அந்த பையன் பேரு கிமான்சு பிரஜபதி, அவனுக்கு 23 வயசு, அவன் பிகாம் படிச்சு முடிச்சிருக்கிற ஒரு பையன். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இப்போ பாம்பே போயிட்டதா சொல்றான். அவங்க அப்பா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ரொம்ப கேஷுவலா போலீஸ் உள்ள போய் வீட்டுக்குள்ள விசாரிச்சுட்டே இருக்கும்போது போலீஸ் தன்னுடைய கண்கள் ஏதாவது மாட்டுதா, ஏதாவது அசாதாரணமா இருக்குதா அப்படின்னு அவங்க செக் பண்ணும்போது தான் அங்க இருக்கிற ஒரு கபோர்ட்ல இந்த ஹெல்மெட் இருக்கிறத பார்த்துருக்காங்க. உடனடியா அந்த பையனை கஸ்டடிக்கு எடுத்து இந்த ஹெல்மெட்டையும் கைப்பற்றி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டு அவனை என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணை நீ என்ன பண்ண, ஏன் அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படிங்கிறதுப்ப அந்த பையன் ரொம்ப கேஷுவலா சொல்றான், நான் கொலை பண்ணவே இல்லை, எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, அந்த பொண்ணு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு அடிச்சு சொல்றான். ஒரு கட்டத்துல இந்த பையனுடைய போன் நம்பர் வாங்கி செக் பண்ணும்போது தான் தெரியுது, 6 மாசத்துல இந்த பெண் பேசியிருந்த இந்த கால் டேட்டால நிறைய ஆண்கள் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தன் இந்த பையன் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த மாதிரி அதை சொல்லி ப்ரூவ் பண்ண உடனே இந்த பையன், ஆமா அந்த பெண் எனக்கு தெரியும், அந்த பெண்ணை நான் லவ் பண்ணேன், உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன் அப்படின்னு உண்மையை சொல்லி அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவலையும் சொல்றான். அந்த பையன் சொன்ன உண்மை என்ன அப்படின்னா, சுமார் 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2013, இவன் ரொம்ப அடிக்கடி ஃபேஸ்புக் பயன்படுத்துகிற பழக்கம் உள்ளவன். அப்படி ஃபேஸ்புக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண் இவனுக்கு வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க, இவன் அக்செப்ட் பண்ணியிருக்கான். அந்த பெண் தான் கௌரி. அதுக்கப்புறம் 2 பேரும் ஃபேஸ்புக்லேயே சேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நேரடியாக மீட் பண்ணி 2 பேரும் பர்சனல் நம்பரை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவனுடைய நட்பு காதலாக மாறிடுச்சு. இந்த கௌரிக்கு ஏகப்பட்ட ஆண் நண்பர்கள் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அந்த நிறைய நபர்கள்ல ஒருத்தனா
இந்த ஹிமான்ஷையும் அவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இது ஹிமான்ஷுக்கு தெரியாது. அவன் உண்மையிலே இந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். இப்படி ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு பழகின பழக்கம் இவங்க 2 பேரும் உடல் ரீதியாக நெருக்கமாகிற அளவுக்கு போயிருக்குது. 2 பேரும் அடிக்கடி எப்பெல்லாம் வீடு ஃப்ரீயாக இருக்கும்போதோ இல்லை அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போதோ லாட்ஜ்லேயோ அந்த மாதிரி அடிக்கடி 2 பேரும் ஒன்றா இருக்கிறத வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. இவன் நைட்லையும் வாட்ஸ்அப்பில் 2 பேரும் ஆபாசமாக பேசிக்கிறது, ஃபோட்டோ வீடியோஸ்லாம் அனுப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெருக்கமாகிருக்காங்க. ஹிமான்ஷு மன ரீதியாக அந்த பொண்ணு கூட ரொம்ப நெருக்கமாகிருந்து, அதனால் கல்யாணம் பண்ணால் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற லெவலுக்கு அவன் இந்த பெண்ணை நேசிச்சிருந்துருக்கான். இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் February 1, 2015 அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு கௌரிக்கு கால் பண்ணியிருக்கான் ஹிமான்ஷு. என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் பாம்பே போகிறாங்க, அதனால நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன், நீ வாயன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். ஓகே நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கௌரி கிளம்பிட்டு அவங்க அம்மாட்ட நான் ஷாப்பிங் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஈவினிங் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பியிருக்காங்க. நேரடியாக ஹிமான்ஷு வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து பாலியல் உறவு வச்சுருந்துருக்காங்க. இந்த உறவுக்கு அப்புறம் பெட்டில் படுத்துட்டு 2 பேரும் பேசிகிட்டே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிற சூழலில் கௌரிக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு வாட்ஸ்அப்பில். அந்த மெசேஜை பார்த்துட்டு பயங்கரமாக விழுந்து சிரிச்சுட்டு ரிப்ளை பண்ணியிருக்காங்க கௌரி. பக்கத்தில் படுத்திருந்த ஹிமான்ஷு கேட்டிருக்கான், என்ன அப்படி சிரிக்கிறியே அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற விஷயத்த அந்த காமெடியை காமிச்சிருக்காங்க. அது ஒரு அடல்ட் மெசேஜ். அதை அனுப்புனது இன்னொரு பையன். இதை பார்த்ததும் பயங்கர ஷாக்கு ஹிமான்ஷுக்கு. அவன் இதை பற்றி கேட்டோடனே இந்த பெண் வந்து ஆமாம் அவனும் என்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஹிமான்ஷுக்கு அப்போதான் உண்மையை தெரிஞ்சிருக்குது. நான் உன்னை வந்து உண்மையாக லவ் பண்ணுறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ இப்படி எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கிய அப்படின்னு சொன்ன உடனே கௌரி சொல்லியிருக்காங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணுங்கிற நோக்கத்தோடய பழகலை, நீ எனக்கு எல்லாரும் போல ஒரு ஃப்ரெண்டு தான், நம்ம இப்படி இருக்கிறதா இருக்கலாம், மற்றபடி என்ன கல்யாணம் பண்ண நினைச்சீங்கன்னா நம்ம ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் ஹிமான்ஷுக்கு பயங்கரமான கோவம். அந்த கோபத்தில் கௌரியை அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஒரு கட்டத்தில் இந்த பெண் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் உன்னை லவ் பண்ணலை, நான் இப்படி தான் இருக்கிறதுக்காக விரும்பினேன் அப்படின்னு சொன்னதும் இந்த டென்ஷனில் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்கான். கீழே தள்ளி அடித்த உடனே கீழே விழுந்த பெண் மயக்கமாயிட்டாங்க. உடனடியாக அந்த பெண் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். கன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனே என்ன பண்றதுன்னு தெரியாதனால தன்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஃபோன் பண்றான். அவன் பேரு அனுஜ் கௌதம். அவனுக்கும் 23 வயசு தான். இந்த பையனை உடனடியாக வீட்டுக்கு வர சொல்லிட்டு, இந்த மாதிரி நான் லவ் பண்ண பொண்ணு எனக்கு துரோகம் பண்ணிட்டா, நான் அடிச்சுட்டேன், அவன் செத்து போயிட்டா, இந்த பாடியை நம்ம டிஸ்போஸ் பண்ணணும், நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இந்த அனுஜ் சொல்றான். இதெல்லாம் என்னால் சம்பந்தப்பட முடியாது, போலீஸ்கிட்ட மாட்டிக்குவேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கையெழுத்து கும்பிட்டுருக்கான். ஆனா இந்த ஹிமான்ஷு, நீ தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு, நீ உதவி பண்ணனா யார் பண்ணுவா, கண்டிப்பா உதவி பண்ணணும்னு சொல்லி அவன் அழுது கேட்டனே இவன் உதவி பண்றதுக்கு சம்மதிச்சிருக்கான். அந்த நேரத்துல இந்த கௌரி சாகர உயிரோட தான் இருந்திருக்காங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த கௌரியை எப்படி நம்ம டிஸ்போஸ் பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரி நெட்ல செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்ததுல யூடியூப்ல ஒரு வீடியோ இருந்திருக்கு. ஒரு எரும மாடோடைய காலை வந்து கைப்பிடி ரம்பத்தால அறுக்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தோம்னே, நல்ல ஐடியா, எந்த ஐடியாவை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிட்டு இந்த ஹிமான்ஷு பக்கத்தில் இருக்கிற ஹார்ட்வேர்ல ஒரு கைப்பிடி ரம்பம் சின்ன லெவலில் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கான். அதை வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ள வச்சு கௌரியோட காலை அறுக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படி அறுக்கும் போது உயிரோட இருந்த கௌரி வந்து முணங்கியிருக்காங்க. இதை அனுஜ் சொல்லியிருக்கான், அந்த பொண்ணு வந்து முணங்குதுரா அப்படின்னு. ஆனா அதுக்கு ஹிமான்ஷும் இல்லை அவ இறந்து போயிட்டா, அது நமக்கு வந்து அப்படி பயத்துல இருக்கிறதுனால அப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு உயிரோட இருக்கிற பொண்ணையே அறுத்துருக்கிறான். 6 துண்டா அறுத்துட்டு பாலித்தீன் கவர் வாங்கிட்டு அந்த பாலித்தீன் கவருக்குள்ள வைக்கிற மாதிரி இன்னும் சின்ன சின்ன பீஸா போடணும்னு சொல்லிட்டு 17 துண்டா வெட்டியிருக்கானுங்க. வீடு ஃபுல்லா ரத்தம் அப்படியே சிந்தி இருக்குது. அதுக்கப்புறம் வீடெல்லாம் டோட்டலாக க்ளீன் பண்ணிட்டு நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருட்டின உடனே அந்த பையன் ஒரு 6 பேக்கையும் தனியாக எடுத்துக்கிட்டு பைக்கில் போயிட்டு 2 பேரும் அந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு குப்பைத்தொட்டிலையா போட்டுட்டு வந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் நாய் இந்த பையை பிரிக்கிறதுக்காக சண்டை போட்டதும் அங்கே இருக்கிற ஒரு நபர் போலீஸ் தகவல் சொல்லி இந்த எல்லா தகவலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பேரையும் கோர்ட்டு கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. இவங்களுக்கு எதிரான எல்லா சாட்சியங்களையும் ஒப்படைச்சு ஏறக்குறைய 9 வருஷங்கள் இந்த வழக்கு நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த கேஸோடைய அப்டேட்டை நான் பார்த்தேன். இந்த பையன் இப்போ விடுதலை ஆக போறான். என்ன காரணம் அப்படின்னா, இது கௌரியுடைய பாடி தானா அப்படிங்கிறதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் ஒன்று பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டுக்கு அவங்க அம்மா வந்து ஒத்துக்கலையா. இந்த டெஸ்ட் பண்ணாததுனால உறுதிப்படுத்தப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிமான்ஷுக்கு இப்போ விடுதலை ஆக போறான் அப்படின்னு லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்குது. இப்போ நான் செக் பண்ணும்போது ஸோ இவனுக்கு வந்து தண்டனையிலேருந்து வெளில வர போறான். இது வரைக்கும் ஜெயிலில் இருந்தது தான் அவனுடைய தண்டனையா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியின் முறையே இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஒரு குற்றவாளி அவன் வந்து போலீஸ் இந்த விஷயத்துல வந்து சரியான ஆதாரங்களை கொடுக்காததுனால அவன் வெளியே வர போகிறான் அப்படிங்கிற ஒரு பக்கம் இது இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த குற்றம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? நான் வந்து கேஸோடைய ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி யாராவது ஒருத்தவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு நீங்க அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே காவல்துறையுடைய உதவியை தேடினீங்க அப்படின்னா அவங்களை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு ஒன்று இருக்கும். இது ஒரு பார்வை. ஒரு 19 வயசு பெண்
அந்த பெண் வந்து எண்ணிக்கையில சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஆண்கள் கூட நெருக்கமா பழகிருக்கிறாங்க. இந்த எந்த விஷயமும் அவங்க பெற்றோருக்கு தெரியல, அவங்க மானிட்டர் பண்ணவே இல்லை. காதலுக்கு உண்மையா இல்லாம அவங்க பல ஆண்களுடைய நெருக்கமா இருந்த அந்த ஒரே விஷயத்தினாலதான் தன்னுடைய உயிரை அவங்க இழந்திருக்காங்க. சரி நம்மளே, இந்த கேஸை பத்தி உங்க கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணுங்க. நான் உங்க அரசஜா. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நம்ம தொடர்ச்சியாக ஈடுபட்டிருப்போம். நன்றி, வணக்கம்.